ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பாப்பாவோட செகண்ட் பர்த்டே தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அந்த விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். பர்த்டேக்கு பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். கொஞ்சம் ஷார்ட்டாகவே வாங்கிட்டோம். ஏன் ஷார்ட்டாக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து பொங்கலுக்கு அவங்க அப்பா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பா எத்தி விழுற அளவுக்கு பெரிய ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் பாப்பா பர்த்டேக்கு ரொம்ப ஷார்ட்டாகவே தான் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக தான் வாங்கியிருந்தோம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரீத்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய ஷாப்பில் ஏறி இறங்கணும். ஆனால் ஒரு ஷாப்லேயுமே பாப்பா ட்ரெஸ் கலருக்கு வந்து ரீத்து கிடைக்கல. அதனால் பாப்பாவுக்கு வாங்கின ஷூ கலருக்கே வந்து சாண்டல் கலரில் ஒரு ரீத்து வந்து வாங்கிட்டோம். பாப்பாவோட பர்த்டேங்கிறதால சாரீ கட்டினா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குமே அப்படின்ட்டு இன்றைக்கி சாரீ தான் வேர் பண்ணியிருந்தேன். இந்த சாரிக்கு எந்த ஜுவல்ஸு எந்த ஜிம்மிக்கு மேட்சிங் ஆகுது அப்படின்னு வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கொஞ்சமாக முடி எடுத்து நல்லா முறுக்கிட்டு லாஸ்ட்டு வந்து பின்னிட்டேன். ஸோ இந்த சாரிக்கு வந்து ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சூட் ஆச்சு. இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். 350 கிட்ட வந்து வந்தது அமௌண்ட்டு. ஸோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அளவுக்கு கொஞ்சம் ரிச் லுக்காகவே இருந்தது. ஸோ உங்களுக்கு கோடு தேவைப்பட்டால் மறக்காமல் கேளுங்க, நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா ஹாரம் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சின்னதாக ஒரு ஹாரம் போட்டுட்டேன். நெக்லஸ் போட்டேன், அதுவும் சூட் ஆகலை. அதனால் சிம்பிளாக வந்து இந்த ஹாரமே போட்டுக்கிட்டேன். ஈவினிங் 4:30 மணி போல் தான் பாப்பாவுக்கு கேக் கட் பண்ணுறோம். அதனால் வீட்டிலே வந்து ஒரு 4 மணிக்காக சாமி கும்பிட்டுலான்னு வீட்டிலே வந்து நானும் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேர் வந்து வீட்டிலே சிம்பிளாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து போயிட்டு சாமி கும்பிட போனோம். வெயில் வேறு அதிகமாக அடிக்குது. அதனால் பயங்கரமாக வந்து வேறு ஊற்றிக்கிட்டே இருந்தது. பாப்பாவே ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அவள் ஒரு பவுடர் கூட அடிக்க விட மாட்டேன்ட்டா ஓவர் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா. இன்றைக்கி இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். பாப்பா வந்து சைக்கிள் கேப்பில் வந்து இருக்க சாக்லேட் எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் யாரும் பார்க்கலாம்னு நினச்சிட்டு 6 சாக்லேட் சாப்பிட்டா அதுக்குள்ளே பிடிங்கியாச்சு. பல்ல வந்து சொத்தையாயிரும் அப்படின்ட்டு. பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து அவங்க சார் எல்லாருமே வந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே. இந்த தடவை வந்து நாங்கள் வந்து யாரையுமே கூப்பிடல. நாங்கள் வந்து வீடு மாதிரி 2 வாரம் தான் ஆகுது இல்லையா, அதனால் இங்கே பக்கத்தில் யாருமே தெரியாது. அதனால் நாங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருமே ரொம்பவே சிம்பிளாக இந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். கோவிலில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆஞ்சநேயர் சாமி இருப்பாங்க, வெளியே வந்து சிவன் சாமி இருப்பாங்க. நாங்கள் போகிற டைமில் கோவில் பூட்டி இருந்தது. நாங்கள் வந்து வெயிட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்குக்கு தான் கிளம்பியிருந்தோம். பார்க்குக்கு போகிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த பார்க்கு புதுசாக கட்டியிருக்காங்க, 3 மாதம் தான் ஆகுது. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு அதாவது என்ட்ரன்ஸில் போயிட்டு இங்கே எதுவுமே இல்லை, வா அந்த பார்க்குக்கு போகலாம், முனிசிபால் பார்க்குன்னு ஒரு பார்க் பக்கத்தில் இருக்குது, அங்கே போகலான்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கதால சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா வேறு லெவலில் இருந்தது பார்க்கு. நாங்களும் பார்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பாப்பா இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்பட்டா. அதுக்கப்புறம் அவளே அதை தொட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. எங்களை விட்டுட்டு எப்படா ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி பாப்பா எங்களை தொடக்கூட விடாமல் அந்தளவுக்கு ஓடினா. ஏன்னா வீட்டில் வந்து கதவை பூட்டி போட்டு அடைச்சி வச்சுருப்பேன்னா வெளியே எங்கேயுமே அதிகமாக போக மாட்டோம். இன்றைக்கி வெளியே வந்தோன்னு அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ஒரே ஓட்டத்தில் தான் நின்னா. இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. பார்க்கில் வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு 7:30 போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு வந்து நைட்டு டிஃபன் வந்து செய்யணும். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.